என்று சொல்லு. ஜகாத் என்பது நீங்க நல்லா விளங்கிறனும், இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய கையில் ஆட்சி இருக்குமையானால் ஜகாத்துங்கிறது ஐயா சொன்ன மாதிரி இருக்காது. ஜகாத்துங்கிறது வந்து கணக்கு பார்த்து அரசாங்கம் கம்பல்சரியா வசூல் பண்ண வேண்டியது வரி. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் வரி தனி, அது போக ஜகாத் என்று தனியாக வசூல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து இறங்கும், ஆடு எத்தனை, மாடு எத்தனை, ஒட்டகம் எத்தனை, தங்கம் எவ்வளவு, வீடு எவ்வளவு, வாசல் எவ்வளவு, சொத்து எவ்வளவு, நகை எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு எடுக்கும். கணக்கு எடுத்து 2% கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் மாட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஏழைகளுக்கு கண்டிப்பா கொடுத்துரும். இன்றைக்கு அரபு நாடுகள்ல வந்து கட்டாயமாக அந்த அரசாங்க ஜகாத்தை வசூலிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம பள்ளிவாசல் கட்டாயப்படுத்தி வாங்க முடியுமா? அதை போய் ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, ஐயா இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கட்டாயப்படுத்துறான் அப்படின்னு சொல்லுவார். முஸ்லிம்ல உள்ளவரே சொல்லுவார். அன்பு வழி சொல்றீங்களே, இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு செய்யறோம் கேட்டா, ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தில இருந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கும். இன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நாங்க மக்களை கொண்டு வந்து இந்த ஜகாத் என்பதை கொடுப்பதற்காக வேண்டி பைத்துல் மால் பொது நிறுவனம் ஊருக்கு நாங்க அமைக்கிறோம். வசதி படைத்தவர்கள்ட்ட எல்லாம் நாங்க வந்து கூட்டாக போய் வசூல் பண்றோம். வசூல் பண்ணி கொண்டு இல்லாத ஏழைகளுக்கு 50 பைசா ஒரு ரூபான்னு தர்மம் செய்யாம அவர்கள் முன்னேறுவதற்கு தேவையான 10,000 20,000 அப்படின்னு கொடுத்து, ஒரு தையல் மிஷின் வாங்கி கேட்டார்னா அவர் 2 தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அடுத்த வருஷம் அவர் யாசகம் கேட்க கூடாது அப்படிங்கிற நிலைமைய வாணியம்பாடி, பேரணாம்பட்டு, சென்னை அது மாதிரியான எத்தனை ஊர்கள்ல வந்து அதை அமைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பைத்துல் மால் சொல்லி இன்னும் அதை விரிவுபடுத்த நான் ஒத்துக்கிறோம். ஜகாத்துக்கு நீங்க சொல்றீங்களே, அதை இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய குறை இருக்குது. அது எங்களுடைய குறை, அதை நாங்க ஒத்துக்கிறோம், அதை சரி பண்ணுவோம். சிவசுப்பிரமணியன் கொக்கரகுளம், ஷரியத் சட்டம் என்றால் என்ன? அது குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதா? அதை விளக்குங்கள். அப்புறம் ஹஜ் யாத்திரை போகும்போது சாத்தான் மேல கல்லெறியுதுன்னு ஒரு சடங்கு இருக்கு, அது வன்முறை தூண்டுவது போல் ஆகாதா? சாத்தானை இறைவன் பார்த்துக் கொள்ள மாட்டாரா? நாம் தான் தண்டிக்க வேண்டுமா? இறைவன் செய்து கொள்ள மாட்டாரா? அதற்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஐயா, ஒரு கேள்வின்னு முதல்ல சொன்ன வரம்பு மீறக்கூடாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆனா நீங்க இன்னொரு கேள்வி, கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் இருக்குது, உங்களுக்கு கேசட் தப்பிச்சுக்கிட்டியா? சரி, ஒரு கேள்விக்கு கேசட் கிடைக்கும், ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். கேசட் மாத்துறாங்க, கேசட் மாத்திருக்காங்க. அதேதான் அந்த இது வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்க? எந்த கேள்விகள் பதில் இருக்கு? இன்னொன்னு என்ன? முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? சரியா கேட்டாங்க. சாத்தான கல்லறிவரை பற்றி அந்த கள்ளக்குறிச்சியில கேட்கப்பட்டது. அந்த கேசட்ல உங்களுக்கு பதில் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு வந்ததை வந்து அவங்க திங்கள் இல்லாம போயிடும். இந்த கேள்வியை நம்ம பதில் சொன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. கேள்வியும் கட்டாயம் டிவியில. அதாவது ஷரியத்து சட்டம் என்று சொல்றீங்களே, அது குர்ஆன்ல இருக்குதா என்று கேட்கிறாங்க. ஷரியத்து சட்டம் என்பது குர்ஆன்ல உள்ளதுக்கு பேர் தான் ஷரியத் சட்டம். மனுஷனா உண்டாக்குன சட்டத்தை வந்து ஷரியத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும். குர்ஆன்ல இருப்பதும் நபிகள் நாயகம் சொன்னது மட்டும்தான் ஷரியத்து. ஷரியத்துனா இஸ்லாம் மார்க்கம் அர்த்தம். அப்ப அதுதான் ஷரியத் சட்டம். ஆனா இந்தியாவில் ஷரியத் சட்டம்னு சொல்றாங்களே, அது குர்ஆன்ல உள்ளது இல்ல. அது நீங்க விளங்கிக்கணும். இந்தியாவில் முஸ்லிம் பர்சனல் ஷரியத் சட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஷரியத் சட்டம் என்பது முகலாய மன்னர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சில நூல்களை வைத்துக் கொண்டு அதை ஷரியத் சட்டம் என்று சொல்லி ஒரு நடைமுறை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன்ல உள்ளதையும் நபிகள் நாயகம் சொன்னதையும் அவங்க வச்சுக்கிறல. ஆனால் உண்மையில ஷரியத் சட்டம் என்பது குர்ஆன்ல உள்ளதுதான். நாங்கள் அதையும் மாற்றம் செய்வதற்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒழுங்கான ஷரியத் சட்டத்தை அமுல் கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்க பாடுபட்டு இருக்கோம். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் சிறுவைகுண்டத்தில் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். தாங்கள் விழுப்புரம் ஜில்லாவுக்கு வந்திருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினீர்கள். அதிலும் நான் பங்கு கொண்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஆனா அதற்கு மேல அனுமதி இல்லாதால் வேற 1-2 கேள்வி விட்டு போய்விட்டது. நான் ஏனென்றால் இந்த சங்கராபுரம் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே பிரின்சிபாலாக வேலை பார்த்து வருகிறேன். இப்பொழுது நான் நினைக்கக்கூடிய கேள்வி ஒண்ணு யாருக்குன்னு ஒண்ணு கேட்டாங்க. அதாவது நாங்க வேலை பார்க்கும் போது சிறுகுண்டத்துல
டாக்டர் மீரான் ஒருத்தர் இருந்தாரு. அவரு மெக்காவுக்கு போனாரு. அப்ப வழி அனுப்ப போயிருந்தோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி போகும்போது அது மனைவியை கூட்டிட்டு போனாரு. அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இங்க வெள்ளிக்கிழமை பஞ்சாபிகளுக்கு போகும்போது மாத்திரம் பெண்களை கூட்டு போக மாட்டேங்கயா, அங்க மெக்காவுக்கு மாத்திரம் போறாங்களா அப்படி ஒரு சந்தேகம் வந்து ஏற்கனவே ஒரு அம்மா கேட்டு லேட்டா நீங்க டச் பண்ணிட்டே அதை இந்துக்களும் கூட்டு போறாங்க, கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சைக்கு கூட்டு போறாங்க. அடுத்த கேள்வி, இப்ப வந்து இஸ்லாம் கோட்பாடுகள் படிக்க வட்டிக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா எத்தனையோ முஸ்லிம்கள் இளைஞர்கள் அதே தொழிலாக வச்சிருக்காங்க. வட்டிக்கு கடன் கொடுத்து அதை வாங்கித்தான் சாப்பிடுறாங்க. உங்களுக்கு வேற தொழிலே இல்லையா? வேற தொழிலை மாற்றக்கூடாதா? அப்படி அதை மீறி செஞ்சாங்கன்னா உங்களுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமானதா இல்லையா? அதற்கு விளக்கம் தேவை. அந்த ஐயாக்கு அந்த இந்த கொடுங்களா பேசட்டும். பெண்கள் பள்ளிக்கு போற சமயம் அவங்களுக்கு பேச கொடுங்க. ஆமா கொஞ்சம் நீங்க கேள்வி உண்டு. பெண்கள் பள்ளிக்கு போற சம்பந்தமா பேசிட்டு வாங்கிக்கிறீங்க. வட்டி சம்பந்தமா உள்ளதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வட்டிக்கு அனுமதி இல்லைங்கிறத நீங்க விளங்கி வச்சிருக்கிறீங்க. அதனால கேட்கறீங்க. இஸ்லாம் வந்து வட்டியை ஒரு பெரும் பாவமா சொல்லுது. மனுஷனுடைய ஈக இறக்க குணம், மனிதாபிமானத்தை எல்லாம் சாகடிக்கக்கூடிய தன்மை வட்டிக்கு இருக்கு. இந்த வட்டியில முஸ்லீம்களே ஈடுபடுறாங்க என்பது அவருடைய கேள்வி. நல்லா விளங்கிறேன்னு. இஸ்லாத்தில் வட்டிக்கு அனுமதி இல்லைன்னு ஐயா விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் இஸ்லாத்துல வட்டிக்கு இடம் இல்லைன்னு விளங்கி இருக்கிறாங்க. முஸ்லீம்களே வாங்குறாங்களே என்று கேட்கிறாங்களே, இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதிலாக சொல்ல முடியாது. நான் முஸ்லீம்களுக்கு அறிவுரை தான் சொல்ல முடியும். உங்க கேள்விக்காக வேண்டி நான் எங்க சமுதாயத்து மக்களுக்கு அறிவுரை சொல்றேன். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, மேல முஸ்லீம் ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்கிற அளவுக்கு நீங்கள் இஸ்லாத்தை வந்து புறக்கணிக்கிற நியாயமான கேள்வி. இஸ்லாம் வந்து எதை ஒரு பெரிய பாவமா சொல்லுதோ, எந்த பாவத்தை கடவுள் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லப்படுகிறதோ, எந்த பாவத்தை செய்யறதுனால ஏழை மக்கள் சுரண்டப்படுறாங்களோ, இந்த வட்டிங்கிற காரணத்தினால ஏழைகள் வந்து இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து மூழ்கி போற அளவுக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீங்கள் செய்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு களங்கம் சுமத்தணுமா? சிந்திச்சு இறைவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்க கேள்வியை அவங்களுக்கு அறிவுரையா வச்சிடறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினா அவங்க திருந்துவாங்க, மாறுவாங்க. இதையும் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டமா எடுத்துக்கொண்டு ஊருகளா போய் வட்டி வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகள் இப்ப எல்லா பக்கமும் நாங்கள் நடத்திட்டு வரோம். உங்களுடைய கேள்விகளெல்லாம் நாங்கள் கேட்ட பிறகுதான் இந்த 2 தீமை எங்க சமுதாயத்துல ஆழமா இருக்குது, அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, என்னுடைய பெயர் அல்லிக்கண்ணன், ஊர் கயத்தாறு. சொல்லுங்க. இங்க கேமரா. என்னுடைய பெயர் அல்லிக்கண்ணன், ஊர் கயத்தாறு. இது மதத்தினுடைய புறமை சம்பந்தமான கேள்வி. எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரு மதத்தை இன்னொரு மதம் இழிவுபடுத்தக்கூடாது என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இஸ்லாம் சகோதரருடைய உள்ளத்திலே அறிந்தோ அறியாமலோ அல்லது பிறர் போதனையாலோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலே போதிக்கப்படுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு எழுகிறது. குர்ஆனிலே 6ஆம் அத்தியாயம் 108வது வசனம், அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அவ்வாறு ஏசுவீர்களானால் அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை ஏசுகிறார்கள் என்று ஒரு வசனம் வருகிறது. இதை அனைத்து முஸ்லிம்களும் தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் என்பதிலே ஐயமில்லை. நான் கேட்பதிலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தாங்கள் எழுதிய ஒரு புத்தகத்திலே 786 என்பதை பற்றி விளக்கம் தந்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி வருகிற ஒரு இடத்திலே சொல்கிறீர்கள் 786 என்பது பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வரும் என்று கூறக்கூடாது. மோசமான அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளுக்கு கூட 786 வரும். ஹரே கிருஷ்ணா என்பதை எங்கள் அடிப்படையில் கூட்டினால் கூட வரக்கூடியது 786 என்று தாங்களே எழுதியிருக்கிறீர்கள். ஆக ஹரே கிருஷ்ணா என்கிற சொல் மோசமானது என்று எழுதக்கூடிய உணர்வு உங்களை போன்ற சிந்தனையாளர்களிடமே தோன்றிவிடுமானால் சராசரி இஸ்லாமியுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதில் நீங்கள் மாற்றம் தர வேண்டும் என்பதை கேட்டு இதற்கு உங்களுடைய விளக்கத்தை விளைகிறேன். அதாவது ரொம்ப அது நம்ம எழுதுனதை நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு கேட்கறீங்க. அதாவது பிஸ்மில்லா என்பது 786 என்பது பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது. மோசமான வார்த்தைகளுக்கும் வரும். அது தனி டாபிக். அது அறிவுகட்ட மடையனு சொல்லி கூட்டி பார்த்தா கூட என்ன வரும்? அது 786 வரும். மோசமான வார்த்தைகளுக்கும் வரும் அப்படிங்கறத முடிச்சுட்டு அப்புறம் ஹரே கிருஷ்ணாவுக்கு வரணும் இன்னொரு வார்த்தையா தான் வருது. ஹரே கிருஷ்ணா மோசமான வார்த்தை சொல்லப்படல, மோசமான வார்த்தைகளுக்கும் வரும் என்றத அது ஒரு வாசம். அந்த ஹரே கிருஷ்ணாவுக்கு மட்டும் வராது. மோசமான வார்த்தைகளை திட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு 786 வரும்.